இங்கே இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், நம் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவர். நமக்கு நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு புது பலனை ஒவ்வொரு நாளும் கொடுத்து பலப்படுத்தி வருகிறார். இங்கே பவுல், அதாவது சங்கீதம் 29:11 நம்ம படிப்போமானால், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இன்னும் சங்கீதம் 68:28, சங்கீதம் 68:28 படிங்க. படிங்கம்மா. கர்த்தர் உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். இன்னும் சங்கீதம் 105:37, சங்கீதம் 105:37. அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவன் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உனக்கு பலனை கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற பலன் எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினச்சிக்கூடாது இது ஒரு சரீரத்திலையும் ஒரு பலன் வேணும், நம்முடைய ஆத்துமாவிலையும் ஒரு பலன் வேணும். தேவன் கொடுக்கிற பலன் ஒரு மனுஷனை பலப்படுத்தும் போது அவனுடைய வாழ்க்கையில் மாம்ச பலத்தினாலே, மாம்ச சிந்தையினாலே, அறிவினாலே, திறமையினாலே செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் இல்லைங்களா, அந்த காரியங்களை செய்து முடிக்கத்தக்கதான ஒரு பலனை தேவன் நமக்கு கொடுத்துடுவார். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்களன்னா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் வேதத்தில் நீங்கள் சிம்சோனை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சிம்சோனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பக்கத்து தேசத்தில் இருக்கிற பெலிஸ்தர்கள் ரொம்ப, அதாவது அவர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பெலிஸ்தர்கள் ரொம்ப இவர்களுக்கு கண்ணியாகவும் வேதனையாகவும் இருந்தவர்கள். ஆனால் அவர்களை, தம்முடைய ஜனத்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி ஆண்டவர் நியாயாதிபதிகளை கொண்டு நடத்தி வந்தார். அப்படி நடத்தி வரும்பொழுது சிம்சோன் அப்படின்ற ஒரு வாலிபனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை எழுப்பி, அவனுக்கு இந்த சிம்சோனை பார்த்தா அந்த பெலிஸ்தர்கள் நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் இவனை ஒரு பெரிய பலசாலியாக எழுப்பினார். எப்படி அப்படின்னு சொன்னால், அவன் மேலே ஆவியானவர் வந்து இறங்குவார், அன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு அவர் போயிடுவார். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் வந்து இறங்குவார், அந்த காரியத்தை செய்வார், அவர் போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றி நாம் நிரந்தரமாக நமக்குள்ளேயே அவர் வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுற வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி,
இல்லை வேறு எதாகிலும் ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய அறிவை, திறமையை, இல்லை நம்முடைய பணத்தை வச்சு ஒரு லஞ்சமாவது கொடுத்து ஒன்று எப்படியாகிலும் பெற்றுடணும் அப்படின்னு இப்படி பிரயாசப்படுறோம். ஆனால் எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது எனக்கு போய் ஒரு அரசாங்க வேலை கிடைக்குமா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்து ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று போனவங்க இந்த காலத்தில் கூட ஒரே ஒரு பைசா லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையை வாங்கின ஒரு சகோதரியுடைய சாட்சியை நான் கேட்டேன். எப்படி இது சாத்தியம்? எங்களுக்கே ஆச்சரியமாகுது, நம்ப முடியல. கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தினா அதை சொல்கிறேன், நினைத்தராத பெரிய காரியம் அங்கே நடக்கும். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறாரு? பலனை கொடுக்க போகிறார். என்ன, எதுக்காக அந்த பலனா? இந்த மாதத்தில் என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை செய்து முடிக்கிறதற்கு நம்முடைய மாம்ச பலன், அறிவு, திறமை எதுவுமே போதாது. கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தின இந்த மார்ச் மாதத்தில் தேவன் ஒரு அற்புதம் நடக்கும். நம்ம நினைக்கிற காரியங்களை அதை வாய்க்க பண்ணுறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதுக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய பலன் தேவை. அதனால் கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்தில் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னும் வேத வசனங்கள் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளைப் போல என்ன செய்வாங்க? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதாவது எழும்பத்தக்கதான ஒரு பலனை தேவன் கொடுக்கணும். இன்னொரு பலன் நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்கு, நம்முடைய வேலைக்கு, நம்முடைய சம்பாத்தியங்களுக்கு, நம்முடைய போக்குவரத்து இவைகளில் மட்டும் இல்லை, நமக்கு இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஊழியம். இன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் ஒரு இந்த உலக ஐஸ்வர்யத்தை கூட யாருக்கு கொடுப்பாருன்னா ஊழியம் செய்யணும், ஊழியங்களில் பங்கெடுக்கணும். அதாவது நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு அது கொஞ்சம் குறைவு தான். எப்படி ஊழியம் செய்யணும் இல்லைங்களா? பாசு சொல்கிற நேரத்தில் வரணும். இந்த மாதத்தில் நம்ம இங்கே புதிதாக இருக்கிறதான இந்த குடும்பங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சந்திக்க போகிறோம். அதுக்கு நிர்விசாரமாக யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய வேலையை ஊழியத்தில் நம்ம பங்கெடுப்போம் அப்படின்னு சொன்னால் இல்லையா, நம்முடைய காரியங்களை இப்போ என் மக எனக்காக இதை செய்கிறா, என்னுடைய மகன் வேலை செய்கிறான், எனக்காக பிரயாசப்படுறாங்க, எனக்காக உழைக்கிறாங்க, எனக்காக இந்த காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. அதனால் ஆண்டவருக்காக நம்ம இத்தனை காரியங்களை செய்கிறோம். சிலரெல்லாம் பாருங்க, பவனி இருக்குது, நல்லா டீ போட்டு வந்து கொடுக்கும், சமைக்கும், உழைக்கும், எத்தனையோ காரியங்கள் செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் மறக்கிறதற்கு தேவன் என்ன செய்வதில்லை, அநீதியுள்ளவர் இல்லை. கர்த்தர் எல்லாம் ஒன்றா சேர்ப்பார். சேர்த்து எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்றத கரெக்டாக செய்வார் அவர். ஒரு இல்லையா சொல்லுவோமா? அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தணும். இன்றைக்கி இந்த வருஷத்தில் இந்த 3வது மாதத்துலேருந்து மழைக்காலம் தொடங்குற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சுவிசேஷ வேலையை, ஒரு சபை சுவிசேஷ வேலை எந்த சபை செய்கிறதோ அந்த சபை ஆத்துமாக்கள் என்ன செய்வாங்க? புதிய ஆத்துமாக்கள், புதிய குடும்பங்கள் வருவாங்க. அதனால் இந்த மாதத்தில் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாளை தினத்தில் கூட அதுக்கான ஒரு சின்ன ஒரு திட்டத்தை நாம் வகுத்து ஒவ்வொரு மாதமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இத்தனை மணிக்கு ஒரு 3:30 மணி தொடங்கி நாம் ஊழியம் செய்ய போகிறோம். அந்த ஊழியங்களை நம்ம செய்யும்போது அந்த ஊழியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினா நடக்காத காரியங்கள், தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், நினைத்திராத காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அது எப்படி அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு பலனை தேவன் கொடுப்பார். அதனால் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். நம்முடைய விசுவாச குடும்பங்களில் சிலரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அந்த பலவீனங்களெல்லாம் மாற்றி கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவாராக. இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய சபையில் கூட
பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புது பலனை கட்டளிட்டு, ஜீவனை கட்டளிட்டு, ஆரோக்கியத்தை கட்டளிட்டு, கர்த்தர் அந்த குடும்பங்களெல்லாம் சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. எல்லாரும் கண்ணில் மூடலாம், கண்ணில் மூடலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். பரலோக பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த மார்ச் மாதம் இந்த முதல் தேதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்கள் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு நீர் இருந்து உம்முடைய கரத்தினாலே ஆச்சரியமாய் நடத்தின விதங்களை நாங்கள் நினைக்கும் பொழுது உம்மை கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்ல நினைக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் 1 2 இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏராளமான நன்மைகளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற நான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் இந்த மாதத்திலே எங்களுக்கு ஒரு புது பலனை இந்த நாளிலே கட்டளிட்டு இந்த மாதத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உமக்குடைய பலனை கட்டளிடுவீராக. எங்களுடைய குடும்ப காரியங்கள், விசுவாச மக்கள் அவர்கள் தொடங்கியிருக்கிற காரியங்களை முடிக்கிறதற்கு, ஆண்டவரே அவர்கள் நினைக்கிற காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் ஒரு உன்னத பலன் பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். உடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக ஆண்டவரே அவருடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆமேன். மாம்ச பலத்தினால நாங்கள் சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுத்தால் கர்த்தர் அவனுக்கு சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அவன் நினைத்திருக்கிற காரியங்களெல்லாம் நடந்தேறும், தடைகள் விலகும். ஆமேன். ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை செய்வீர். இந்த மார்ச் மாதத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆமேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வீராக. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை பலப்படுத்தி, ஆமேன், அவர்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் மாத்திரம் இல்லை, நினைத்தராத பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.